வானிலையில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் வெள்ளுளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்திட்டு அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 வரமிளகா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கூட வரமிளகா வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு இது நல்லா செவக்காய் வறுத்த உடனேவே சொரக்காய் வந்து இதில் சேர்த்திருக்காங்க. சொரக்காய் வந்து மேல் தோடெல்லாம் எடுத்துகிட்டு விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திருக்கேன். இது சொரக்காய் வந்து கொஞ்சம் வணங்கின உடனேவே சின்ன வெங்காயம் வந்து நான் ஒளிச்சு வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் இந்த சொரக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கட்டும். கொஞ்சமாக உப்பு, இது கூடவே கொஞ்சம் சின்ன துளி அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். அதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ சொரக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்ற வேண்டியதில் சீக்கிரமாகவே சொரக்காய் வந்து வணங்கிடும். இப்போ இது இந்த அளவுக்கு வந்து வணங்கினா உங்களுக்கு கலர் மாறி வரும் சொரக்காய். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளும் இதில் வந்து சேர்த்திக்கலாங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமாக நம்ம வந்து இது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கெட்டியாக குறப்பாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொரக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இது நம்ம வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ சூடாக இருக்கிற சோறில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கொஞ்சமாக இந்த சொரக்காய் துவையிலையும் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. ஜவ்வரிசி அப்பளம் இதுக்கு வச்சு நான் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தேன். இட்லிக்கு காலையில் இதுதான் செஞ்சோம். அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. மதியம் லஞ்சுக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் மதிய லஞ்சுக்கு இதுவே வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. அதனால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.